வணக்கம். ஸ்வதேசி என்ற வார்த்தைக்கு ஸ்வயம் என்றால் தன்னை சார்ந்த என்று அர்த்தம். தேசி என்றால் நாட்டை சேர்ந்தவர் அப்படி என்று அர்த்தம். ஸ்வதேசி என்றால் இந்த நாட்டை சேர்ந்த பிரஜை என்று அதனுடைய முழு அர்த்தம் இதுதான். ஸ்வதேசி என்பதற்கு சுயமாக வாழும் தேசி என்று நான் பொருள் கொடுத்தேன். அதன் உள்ளர்த்தம் உள்ளபடி சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஸ்வதேசி என்றால் நான் இந்தியாவில் இருக்கிறேன், இது என்னுடைய நாடு. நான் இப்போ சொல்லிக்கொள்ள விரும்புவது ஸ்வதேசி. ஆங்கிலேயர் இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் விதேசி. ஆனால் ஸ்வதேசி என்ற விஷயத்தை உற்று நோக்கினால் ஸ்வயம் தனக்கு உண்டான விஷயங்களை சார்ந்த. ஸ்வயம் என்றால் தன்னை பற்றிய, எனக்கு, என்னை சார்ந்த. சுயம், தமிழில் சுயம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்த பல வார்த்தைகளில் சுதேசியும் ஒன்று. பலவாறான விஷயங்களை பற்றி காந்தி ஏன், எப்படி, எதற்காக அஹிம்சை என்ற விஷயத்தை கையில் எடுத்தார். அஹிம்சை என்பது அஹிம்சை. ஹிம்சை என்றால் அதுவும் சமஸ்கிருத வார்த்தையே. ஹிம்சை என்ற வார்த்தை தொந்தரவு கொடுத்தல். நியூசன்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து டார்ச்சர், இது மாதிரியான பல வகையான இந்த விஷயங்கள் ஒன்றொன்றாக கூட்டிக்கொண்டே போகலாம். அஹிம்சை என்றால் யாரையும் துன்புறுத்தாது, எந்த வகையிலும் யாருக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படுத்தாதவாறு அமைதியான முறையில். அதாவது காந்தி யாரையும் நீங்கள் துன்புறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறவில்லை, உங்களை நீங்களே துன்புறுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூறவில்லை. அவர் அஹிம்சையை கடைபிடித்தார். அதை போதித்த பொழுது, அதை அவர் எடுத்துரைத்த பொழுது எல்லோரும் அதில் உடன்பட்டு அமைதியாக, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தத்தை மேற்கொண்டார்கள். காதி கிராஃப்ட் என்ற விஷயம் இன்று வரை இருக்கிறது. பல ஊர்களில் அந்த கடை மிக சிறிய டவுன் என்று சொல்லக்கூடிய ஊர்களிலும் மெட்ரோபாலிட்டன் சிட்டி வரை பல விதத்தில் அந்த கடைகள் விஸ்தாரமாக்க அதாவது பெரிய கடைகளாக அது இன்னும் அதனுடைய விஷயங்களை உற்று நோக்கினால், அதாவது விஸ்தாரமாக உள்ளது என்று கூற வருகிறேன். அதில் உள்ள விஷயங்கள், நான் சிறு வயதில் அந்த கடையில் சென்ற பொழுது கதர் பற்றி கூறினேன். கதர் என்ற துணியை நான் தொட்டு பார்த்தபோது மொட என்று இருந்தது. அதற்கு காரணம் அதில் கஞ்சி ஏற்றப்பட்ட ஸ்டார்ச் என்ற விஷயத்தை, செறிவூட்டப்பட்ட ஒரு துணி. அந்த ஸ்டார்ச் நீக்கப்பட்ட துணியும் மென்மையாகவும் சில நேரம் முரடாகவும், அதாவது பல வகை உள்ளது. ஹேண்ட்ஸ்பன் என்று சொல்லக்கூடிய விஷயம், காந்திஜி அவர்கள் நூலை நூர்த்தார் என்ற வார்த்தையே சரி, நூலை நூர்த்தார்.
நூலை நூற்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்கு மிகவும் பொறுமை தேவை. வேகமாக செய்யக்கூடிய விஷயம் அல்ல. அதற்கு மிகவும் பொறுமையாகவும் மிகவும் மென்மையாகவும் கையாளப்பட வேண்டிய விஷயம். பருத்தி பஞ்சிலிருந்து நூல் நெய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பொறுமையை போதித்தார். எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்திருப்பார்கள், எவ்வளவு மன உளைச்சலில் ஒவ்வொரு மனிதரும் ஆங்கிலேயர்களின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் எத்தனை உளைச்சலில் இருந்திருப்பார்கள். தியானம் என்ற முறையும் அவரே அறிமுகப்படுத்தினார். தியானம், மைண்ட்ஃபுல்னஸ் என்ற விஷயங்கள் புத்த மதத்தில் அழகாக விவரிக்கப்பட்டு இருந்தாலும் காந்தி, புத்தர், இயேசு என்ற பாடல்களிலேயே வரும். இவர்கள் எல்லாம் சமத்துவத்தையும் அஹிம்சையையும் எளிமையையும் போதித்தவர்கள். அந்த நூலை நூற்கும் பொழுது ஒரே மாதிரியாக சீராக நூல் வருவது என்பது மிகவும் அந்த அளவிற்கு ஒரே சீராக அந்த நூலை நூற்பது கடினம். வாங்கிய ஜிப்பா துணியில் இந்த விஷயம் எனக்கு முதலில் புரிபடவில்லை. பிறகு வீவர்ஸ் என்ற நெசவாளிகள் போன்றோரை சந்தித்த பொழுது அவர்கள் கூறிய விஷயங்கள் மற்றும் நான் படிக்க நேர்ந்த பொழுதும் அந்த நூல் கையில் நூற்பது என்ற விஷயத்தை கொண்டிருப்பதால் சீரான ஒரே வித் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கொண்டிருக்கவில்லை. ஏதோ ஒரு இடத்தில் தடிமனாகவும் ஒரு இடத்தில் மெலியதாகவும் இது போன்ற மாறி மாறி மாற்றி கையில் நூற்பது. நீங்கள் யோசித்து பாருங்கள், கையில் நூற்கின்ற விஷயம் கை வலிக்கும். அதையும் தாண்டி நீங்கள் அதை இலகுவாக டெலிகேட் கையாள வேண்டும். மைண்ட்ஃபுல்னஸ் என்ற விஷயம், தியானம், மக்கள் மன உளைச்சலில் மிகவும் அவதிக்குள்ளாகி இருந்தவர்கள் இதை நூற்கும் பொழுது தியானத்தை மேற்கொண்டார்கள். அவர் போதித்த விஷயங்களில் தியானமும் ஒன்று. இன்றும் பிரார்த்தனா பூமி என்று அந்த ஆற்றங்கரையில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு உள்ளது. அதாவது எல்லோரும் மன உளைச்சலில் மிகவும் ஒரு எத்தனையோ வருடங்கள் அதை சந்தித்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து பெரும் மன உளைச்சலில் மக்கள் இருந்தார்கள். இந்த அஹிம்சை முறை அவர் போதித்த பொழுது அவர்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி இருக்கும் இடத்தில் வலிமை தானாக உருவாகும். மனதைரியம் தானாக ஊற்றெடுக்கும். முதலில் மனம் சஞ்சலமின்றி அமைதியான ஒரு நிலையை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மக்கள் போராடக்கூடிய திறனை பெற்று உண்ணாவிரதம் மேற்கொள்ள முடியும். நோன்பு என்பது பெண்களுக்கு மிகவும் பழகிய ஒரு விஷயம். இந்து என்ற சமயத்தில் நான் அதில் பிறந்திருப்பதால் எனக்கு அதில் தெரிந்த விஷயத்தில் நோன்பு என்பது கடவுளர்களுக்காக மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை வேண்டி செய்வதற்காக மட்டும் அல்ல, பலவித உடம்பில் ஏற்படுகின்ற ஒரு மெட்டபாலிக் சேஞ்ச், இது போன்ற விஷயங்கள், ஹார்மோனல் சேஞ்சஸ், மெட்டபாலிக் சேஞ்சஸ்,
இது போன்ற பல வகையான விஷயங்கள். பெண் வீட்டிலேயே இருப்பதால் இது அதாவது பெரும்பான்மையான பெண்கள், நாட்டுப்புறம் அல்லாது மிச்ச இடங்களில் மற்ற இடங்களில் இருக்கும் பெண்களை யோசித்து பார்த்தால் அவர்களுடைய உடல் உழைப்பு, குடும்பம் பெரியதாக இருந்தது, அதற்கு உழைக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது நோன்பு கடைபிடிக்கும் பொழுது, விரதம் என்று மேற்கொள்ளும் பொழுது ஒரு பொழுது என்பார்கள், காலை மதியம் சாப்பிடாமல் இரவு பால் அல்லது பழம் போன்ற விஷயங்களை மட்டுமே உட்கொண்டு, இன்ன பிற வஸ்துக்கள், காப்பியும் கூட எடுக்கக்கூடாது என்று கூறுவார்கள். அது போன்ற உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு நோன்பு மேற்கொள்ளும் பொழுது, விரதம் மேற்கொள்ளும் பொழுது, அதில் ஒரு வகையான, அது சாதாரணமாக யாரும் உடம்பு அவதி உள்ளானவர்கள், மன உளைச்சலில் உள்ளவர்கள், ஏதேனும் உடம்பில் நோய் இருப்பவர்கள் இவ்வாறான விரதங்களை கடைபிடிப்பது மிகவும் கஷ்டமான ஒன்று. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் பல பேரை பார்த்திருக்கிறேன், என் தாயார் உட்பட, அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், நோ ஃபாஸ்டிங் நோ தெர் இஸ் நோ ஃபாஸ்ட் நோ ஃபீஸ்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது நீங்கள் சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது, இந்த ஃபீஸ்ட் என்று சொல்லக்கூடிய மிகவும் நன்றாக பரிமாறப்பட்ட பந்தியில் பரிமாறப்படுகின்ற அல்லது ஃபெஸ்டிவல் சீசன் அந்த சமயங்களில் உண்டாக்கப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு கட்டுவது என்பார்கள். அது போன்று எல்லாம் சாப்பிட இயலாது. ஆனால் அவர்கள் அந்த விரத முறையை சிறு வயதிலிருந்து, அதாவது அவர்கள் பூ பெய்திய காலங்களில் இருந்து கடைபிடித்து வருவதால் அவர்களால் அந்த மன வலிமை, அந்த ஒரு திடம் தானாக ஏற்படுத்தி, உடம்பை அதை ஏற்படுத்தி வைத்துக் கொள்கிறது. அதுபோன்று நீங்கள் யோசித்து பாருங்கள், பல வகையான மனிதர்கள், எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும். அது அல்லாது எல்லோரும் மன உளைச்சலில் மிகவும் நொந்து நூலாகி, என்ன நடக்கிறது, இப்படியே செல்லுமா, எத்தனை வருடங்கள் என்று மிகவும் மன உளைச்சலில் உள்ள மனிதர்களிடம் திடீரென்று சாப்பிடாமல் இருங்கள், ஏற்கனவே ஆங்கிலேயர்களின் வரி இன்ன பிற கொடுமைகளால் நலிவுற்று இருந்த மக்களுக்கு மிகவும் கடினமான விஷயம். ஆனால் பல சமயங்களில், இந்து சமயம் அல்லாது எல்லா சமயங்களிலும் நோன்பு என்பது மிகவும் ஒரு அதிகமாக சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் எல்லோரும், எல்லா வயதினரும், ஆண் பெண் பாராமல் எல்லோரும் கூடி நலிவுற்ற நிலையில் இருந்த அந்த சமயத்தில் மன வலிமை இல்லாது திக்கு அற்ற மனிதர்கள் என்று கூறுவார்கள். அவர்களையெல்லாம் லீடர்ஷிப் என்ற ஆளுமைக்கு கீழே ஒருங்கிணைத்து, முதலில் தியானம், மனதை மிகவும் சாந்தப்படுத்துவதற்கு கடவுளை நோக்கி மௌனமாக தியானிப்பதை போதித்தார். பின்பு பாடல்கள், சில நேரம் பாடல்கள், இதுவல்லாது யோசித்து பாருங்கள், எல்லாம் முறையாக நடக்க வேண்டும். அவர்
எல்லா இடங்களிலும் பயணம் மேற்கொண்டார். அந்த விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவர் நடக்கும் நடை, மெல்லிய மனிதர், வயது முதிர்ந்த மெல்லிய மனிதர். அவருக்கு இருந்த மன வலிமை அத்தனை பேரையும் பின்னால் வரவழைத்தது. அத்தனை மக்களும் என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்கு முன்பாகவே கண்மூடித்தனமாக ஃபாலோ செய்வது என்பார்கள். அதுபோல நல்ல விஷயமே. அஹிம்சை என்பதும் உண்ணா நோன்பு என்பதும் பல சமயத்தினருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏற்கனவே ஊறி போனவர்கள் இந்து சமயத்தினர் நோன்பு நூற்பதிலும் மற்றும் அஹிம்சை என்ற விஷயத்திலும் ஊறி உள்ள மக்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஆனால் மனது தைரியம் இல்லாத மக்கள், நலிவுற்ற நிலையில் மிகவும் ஃப்ரஸ்ட்ரேட்டட் என்ற விஷயத்தில், அதாவது நொந்து நூலாகுதல் என்று சொல்வார்கள், அந்த நிலையில் இருந்த மக்களுக்கு தெம்பு வர வைக்கக்கூடிய வகையில் அவருடைய போதனை முதலில் தியானம், பின்பு இந்த கயிறாட்டையில் நூலை நூற்பது. மிகவும் இலகுவான செயல். பொறுமையாகவும் நிதானமாகவும் கையில் நூற்கிறோம். பஞ்சு என்ற விஷயத்திலிருந்து நூல் மெலிதாக வர வேண்டும். ஒரே ஒரு நொடியில் அது பீந்துவிடும். அதற்கான மைண்ட்ஃபுல்னஸ் என்ற விஷயத்தை அவர் உண்டாக்கினார். அனைவரும் அமைதியாக அமர்ந்து நூலை நூற்பது. இந்த அமைதி மிகப்பெரிய மன வலிமையை ஏற்படுத்தியது. அந்த மன வலிமை அந்த நோன்பு, அதாவது உண்ணாவிரதம் போன்ற சமயங்களில் ஒவ்வொருவருடைய மனதிலும் மிகவும் ஒரு முக்கியமான, அதாவது அதற்கு ஆதாரமாக அமைந்தது. அவருடைய தியான போதனையும் கயிறாட்டையில் நூல் நூற்கும் விஷயமும் உண்ணா நோன்பிற்கு அடித்தளமாக மன வலிமையும் மன தைரியமும் அமைதியாக அமர்ந்து சிந்திக்கக்கூடிய செயல்திறனையும் ஏற்படுத்தியது. சாதாரணமாக இது என்ன ராட்டை நூற்பது, என்ன இதில் பெரிய விஷயம், இது என்ன ஒரு புரட்சி? படித்த அதிமேதாவிகள், அப்பொழுது காந்தியை போலவே பல பேர் வெஸ்ட் ஈஸ்ட் என்று எல்லா புறமும் எல்லா வகையிலும் எந்த தலைவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒவ்வொரு தலைவரிடமும் அவர்களுக்கே உரித்தான பண்பு நலன்களும் ஆளுமையும் திறமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருந்தது. லாலா லஜபதி ராய், அதாவது இந்த விஷயங்களை பொறுமையாக பேசுவோம். ஒவ்வொருவரும் அவருக்கே உரித்தான பண்பு நலன்களுடன் யூனிக்னஸ், ஒவ்வொருவருக்குமே உரித்தான ஆளுமை, திறமை, செயலாற்றும் திறன், எஃபிஷியன்சி, இது போன்ற பல விஷயங்கள் எல்லாரையும் இணைக்கக்கூடிய அந்த விஷயத்தை காந்திஜி வைத்திருந்தார். இதற்கு எல்லோரும் உடன்பட்டார்கள். எந்த விதமான, அதாவது எல்லோருக்கும் ஒரு வகையில் இதில் தர்ம சங்கடம் என்று கூறுவது போல் அந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒவ்வொருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. சில பேர் அதிலிருந்து பிரிந்து சென்றார்கள். இவ்வாறான விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது
அவர் எடுத்துக்கொண்ட ஒரு செயலும் ஒரு மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன், இது போன்ற விஷயங்களை எல்லாம் கூர்ந்து கவனித்தால் அதாவது இதை ஏன் நாம் படிக்க வேண்டும், இதை ஏன் நாம் யோசிக்க வேண்டும், எதற்கு இத்தனை 70 வருடங்களுக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் எந்த வகையில் இதை பிராக்டிக்கலாக பிராக்மேட்டிக் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அப்ளை செய்ய முடியும், எப்படி இதை காந்தியின் கொள்கைகளை இன்று உள்ள மனிதர்கள் அல்லது இன்று உள்ள மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ் என்ற விஷயங்களில் எப்படி புகுத்த முடியும். அதற்கான விஷயங்களை காந்தி நிறைய வைத்திருக்கிறார். ஞான செருக்கு என்று சொல்வார்கள், அதில் அதிகம் கொண்டவராக இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள், பேச்சு, இது போன்ற பல விஷயங்கள் அதையெல்லாம் தாண்டி வந்த விஷயங்கள். தென்னகம் என்று கூறினால் அதே போன்று ஏகப்பட்ட தலைவர்கள் தென்னகத்தில் அதாவது சதர்ன் இந்தியா, வெஸ்ட், ஈஸ்ட் என்று நார்த் என்று எல்லா திசைகளிலும் உள்ள தலைவர்களை உற்று நோக்கினால் எல்லோரும் ஒரே விஷயத்திற்கு தான் அதாவது அவர்களுடைய நோக்கம் ஒன்றாக தான் இருந்தது. ஆனால் காந்தி அதிலிருந்து வேறுபட்டு நின்றார். என்ன அஹிம்சை, உண்ணாவிரதம் அல்லது இந்த இது போன்ற எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் தெரிந்தது. எதில் அவர் வேறுபடுகிறார்? அன்று இருந்த நிலைமை, அப்பொழுது இருந்த நாட்களில் எல்லோருமே ஆங்கிலேயர்களை பின்பற்றி அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய விஷயங்களை படித்து IAS என்ற விஷயமும் அப்பொழுது ஆரம்பித்த விஷயமே. அந்த மாதிரி எல்லாம் மிகவும் படித்த அதி மேதாவிகள் நிறைந்த பெருகிக் கொண்டே இருந்த நேரமும் அது. ஆனால் சாமானிய மக்களிடம் அவர்களுடைய அணுகுமுறை மிகவும் அந்த அளவிற்கு சென்றடையவில்லை. சாமானிய மக்களை ஒன்றிணைக்க வேண்டும். இத்தகைய விஷயத்தில் காந்திஜி மேற்கொண்ட எளிமையான அந்த விஷயங்கள், கடைக்கோடியில் இருக்கும் ஒரு மக்களையும் சென்றடைந்து அனைவருக்கும் காந்தி என்ற ஒரு நபரை பற்றி தெரிய வருகிறது. அவர் ரயிலில் மேற்கொண்ட பயணங்கள், எல்லா இடங்களிலும் நடந்து, பல இடங்களில் இப்பொழுது இந்த தண்டி மார்ச் என்று சொன்னால் எத்தனையோ மைல் கணக்கில் அவர் நடந்து செல்லும் பொழுது பின்னால் அத்தனை பேர் அந்த பழமையான புகைப்பட தொகுப்புகளை நோக்கினால் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில், உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் அவர் முன்னின்று செல்லும் பொழுது அத்தனை மக்கள் ஒரு மலை போல திரண்டு பின் செல்கிறார்கள், கடல் போல திரண்டு பின் செல்கிறார்கள், ஆற்றின் வெள்ளம் போல். அலை கடல் என திரண்டு வாரீர் என்று சொல்வார்கள். அதுபோல காந்தியின் பின்னால் அலை கடல் என மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் எப்படி இன்றளவு உள்ள பொருளாதாரம், நிர்வாகம், கவர்னன்ஸ், ஆட்சி அமைப்பு, ஆட்சி முறை என்று பல விஷயங்களில், இன்னும் சொல்ல போனால் பியூரோக்ரசி, ஒவ்வொரு பியூரோக்ராட்
என்று அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் காந்தியை பற்றி அதிகமாக படிக்க வேண்டும். அவர் வடிவமைத்த ஒவ்வொரு செயல்பாடும் அளவில்லாத வெற்றியை தந்தது. இது போன்ற பல விஷயங்களை நாம் விவாதிப்போம், பேசுவோம். உங்களுக்கும் தெரிந்த விஷயங்களை பதிவிடுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.